டேய் தீபாவளிக்கு 5 நாள் லீவ் விட்டாங்களே ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க எழுதுனியா இல்லையா? நீ எழுதலைன்னா பேரண்ட்ஸ் தான் கூப்பிடுவாங்க ஸ்கூல்ல. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் விடுமுறை அளிக்கப்படுவதாக 19 மாசம் கழிச்சு இப்பதான் ஸ்கூலுக்கு போனானுங்க. அதுக்குள்ள தீபாவளி லீவு மலைக்கு லீவுன்னு லைனா வந்துகிட்டே இருக்கு. கொடுத்து வச்சனும்டா நீங்க. எப்படியோ 2 நாள் கழிச்சு சப்மிட் பண்ணி தானே ஆகணும். எழுது போ. அப்பா அடிச்ச மலைக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து எல்லாம் நஞ்சு போச்சுன்னு சொல்றோம்ப்பா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. வாயை தரங்க. எத்தனை நாளா ஃபீவரா இருக்கு? 2 days டாக்டர். ஓகே, நான் ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி தரேன். அதை எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்தாங்க. A few moments later. டாக்டர் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட்லாம் நார்மலா தான் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ஃபீவர் தான். 2 daysல சரியாயிடும். அப்பாடி எதுவும் இல்லையா? தேங்க் காட். ச்சே எதுவும் இல்லையா? பிளட் டெஸ்ட் எடுத்த காசு வேஸ்டா போயிடுச்சு. நிஜமே நீதானே நான் தேடும் சிறுமழையே, நிறமே நீதானே நான் பாத மறையாது, எனக்கும் காலம் மாறும் மெதுவா காயம் ஆறும், கலந்த உன் கண்ணுல நான் விழுந்த மறுநொடியே, தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்னே நானே, தங்கப்பூவே ஒரு தேவதை வந்தது என் வழிதானே. போறாடே போறா. ஐயோ அண்ணா எப்படிண்ணா எப்படி போட்டாலும் 6 வச்சுட்டே இருக்கீங்க? அத்தனைக்கும் காரணம் ஆம்ஸ்ரா. நீ குட்டி போய் என்ன பாக்குற? நீ வேணா தொங்கி பாரு. அண்ணா அண்ணா நானும் தொங்கி பாக்குறேண்ணே. நீயா? நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. உன்னைய தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு மனுஷனா இவனுங்க பால பேட்டுக்கு போட சொன்னா முட்டிக்கு போட்டு முட்டிய வச்சு விட்டானுங்க. ஐயோ வலிக்குதே. சுத்தமா முடியலடா. தண்ணி மட்டும் கொடுங்கடா. டாமி ஏ டாமி ஏ டாமி ஏ டாமி தொங்கிடுச்சா? போயிட்டா இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். 7:30 மணி ஆயிடுச்சா? மச்சான் ரிங்கு சிங் லாஸ்ட் 5 பாலுக்கு 5 6 அடிச்சு வின் பண்ணி குத்தான்டா. வேற லெவல்ல. ஆமாண்டா, சான்ஸே இல்லடா. மச்சான் இங்க பாரு. வா என்ன ஸ்பீட் இல்ல. இத பாரு. வணக்கம், வெல்கம் பேக் டு ஹல்லா போல். கொஞ்சம் நல்லா போல். நல்லா போல். பா வேலை எனக்கு சுத்தமா செட்டே ஆகலப்பா. அதான் என்ன பண்றேன்னு தெரியாம வேலையை விட்டேன். வேலையே விட்டியா? ஆமாப்பா. உன்ன அப்பா ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு நினச்சோம்ப்பா. ஏய் யாழினி, உனக்கு எனக்கும் சுத்தமா செட் ஆகல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நானும் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான்டா இருந்தேன். நீ சொல்றது கரெக்டு தான். சரி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏய் யாழினி, ஏய் சும்மா சொன்ன ஏப்ரல் ஃபுல் பண்ண. அம்மா இந்த வாட்டி நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோம்மா. இவன் தான் காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா நான் சும்மா ஏப்ரல் ஃபுல் ஏதேதோ பேச்சு நாள்தோறும் ஆச்சு. டேய் உன் ஃபோன் தான்டா. அப்படியே ஆன்னு பாருப்பா. பட்டு குட்டியாண்டா. பட்டுக்குட்டியா? என் ஆள் தான்ப்பா. அப்புறம் பேசிக்கிறேன். ஆளா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஆள் பேரை பட்டுக்குட்டின்னு தான் சேவ் பண்ணுவாங்க. நீங்க என்ன சேவ் பண்ணுவீங்க அந்த காலத்துல? பிரியன் கால் பண்றான்டா. பிரியன் இல்லம்மா, பிரியா. பிரியா டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு என்னாச்சு? உங்க ஹஸ்பண்டுக்கு விட்டமின் சியும் விட்டமின் கேவும் ரொம்ப கம்மியா இருக்கு. பயப்படுறமே ஒன்றும் இல்லைல்ல? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் செலவாகும். செலவுனா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? பரவாயில்ல பண்ணுங்க டாக்டர். ஆஹா அப்படிலாம் இல்லை. ஒரு 5 கிலோ ஆப்பிள் வாங்கி டெய்லியும் ஜூஸ் போட்டு கொடுக்கணுமா? பரவாயில்ல டாக்டர் நான் பண்றேன். அதுக்கும் மேலே. அதுக்கும் மேலனா? சொல்கிறேன். விட்டமின் சியும் விட்டமின் கேவும் தக்காளியில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு டெய்லி சாப்பாடில் தக்காளி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கணும். தக்காளியா?
தக்காளி வாங்குற அளவுக்கு வசதி இல்லை டாக்டர். அப்போ கடவுள் தான் காப்பாற்றணும். அண்ணே வாங்க வாங்க வாங்க. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே, உட்காருங்க. என்ன தம்பி ஆளே மாறிட்ட? அண்ணே சரி காஃபி குடிங்களா டீ குடிங்களா? ஒரு கிளாஸ் தண்ணி இல்ல போதுமா? ஏதாச்சும் குடிச்சே சொல்றது கேளு, நான் இப்பதான் குடிச்சிட்டு இல்ல வரேன். ஒரு கிளாஸ் காஃபி போடுறேன் இருங்க. எல்லா படிப்பு தான் எல்லாம். இந்தாங்கண்ணே. சரிம்மா நான் கிளம்புவா? நான் சாப்பிட்டு போலாம்ல? இல்ல இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சரி சாப்பிடு. இருங்க, பையன் பஸ் ஸ்டாப்ல இல்ல அவனுக்கு எதுக்குமா கஷ்டம்? நான் அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்ல விடுவான். பரவாயில்ல, அவன் படிக்கிட்டோம். வாங்க அங்கிள், நான் விடுறேன். இல்ல நான் சொன்னா கேட்பான். வாங்க. சரி நம்ம எல்லாரும் கேங்லயும் கண்டிப்பா இப்படி ஒருத்தன் இருப்பான். மச்சான் ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி மச்சான். எப்படா வருவான் அவன்? தம்பிங்களா ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி நீங்க முதல்ல கையை கொடுங்க ஆண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குப்பா? உங்க வீட்டுக்கு தான் கூடிய சீக்கிரம் மருமக வர போறாளே. அவன் வீட்டுக்கு போய் அவனை பத்தி கதை கதையா சொல்லி மாட்டி விட்டுருவோம். ஐயோ ஆண்டிக்கு தெரியாது போலடா, நம்ம தான் உளறிட்டோம் போல. இல்ல ஆண்டி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஆண்டி, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா என்ன, கல்யாணம் முடிஞ்ச உடனே தண்ணி கொடுத்துன போயிடுவானா ஆண்டி? இவனும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன் ஆண்டி. சரி ஆண்டி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஹரிஷ் அழகா இருக்கடா. என்ன கன்றாவி யார் கட்டுறாது? இதான்ப்பா அண்டர் கட்டு ஸ்டைலா இருக்குல்ல? அசிங்கமா இருக்கு, ஒழுங்கா போய் வெட்டிட்டு வா போ. வெட்டிட்டு வரணுமா? அதெல்லாம் முடியாது, ஸ்கூல் லீவ் தானே, ஏன் இஷ்டத்துக்கு தான் வெட்டுவேன். இந்த வீட்ல ஒரு முடி வெட்டுறதுக்கு கூட ஃப்ரீடம் இல்லாம போயிடுச்சு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஸ்கூல் லீவ் டைம்ல நீங்க எப்படி முடி வெட்டுவீங்க? அங்கிள் எனக்கு ஸ்பைக்ஸ் ஹேர் ஸ்டைல் வச்சு விடுங்க. சரிப்பா. என்னென்ன ஹேர் ஸ்டைல் இது? உங்க அப்பா முன்னாடியே வந்து உனக்கு சம்மர் கட் பண்ண சொல்லிட்டாருப்பா. சம்மர் கட்டா? டைம் வேற ஆச்சு, இன்னும் காணோம். ஆமா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன தெரியுமா ஆச்சு? மேத்ஸ் சார் எல்லாரையும் கூப்பிட்டு சம் போட சொன்னாருமா. நான் போய் போர்ட்ல கரெக்டா போட்டேன், எல்லாரும் கை தட்டினாங்கம்மா. அப்புறம் சயின்ஸ் மிஸ் வரவே இல்ல. பிடி சார் எங்களை பிடி பீரியட் கூப்பிட்டு போயிட்டாரு. அங்க போய் ரன்னிங் ரேஸ் வச்சாரா, நாங்க 2 பேரும் ஒண்ணோம். நான் செகண்ட் வந்துட்டேமா. அதனாலே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுமா. எனக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொண்டு வரியா? ஒரு நிமிஷம். என்ன கரண்டிலாம் வச்சிருக்காங்க? இத படி. Dear parent, your son Harish is absent today. மெசேஜ்லாம் அனுப்புறாங்க. பூல கட்டச்சு ஜூஸ் வேணுமா? சுபு உன் மெயில் செக் பண்ணு, உனக்கு ஒரு சின்ன ஒர்க் அசைன் பண்ணி. அஸ்வின் சுபு எங்க? டீ பிரேக் போயிருக்கான் பாஸ். அவனுக்கு அசைன் பண்ணிருக்க ஒர்க்கை முடிக்க சொல்லு. 5 minutes later. இப்போ எங்க? டீ குடிக்க போயிருக்கான் பாஸ். இப்போ டீ பாஸ். எங்கடா அவன்? சாய் சாய் டீ பிரேக் டீ போயிருக்கான் பாஸ். ஒருவனா மாட்டானாடா அவன்? இதோ வந்துட்டான் பாஸ். எங்கடா போயிருந்த? வேலை செஞ்சு செஞ்சு டயர்டா இருந்துச்சு, அத ஒரு டீ குடிச்சிட்டு வந்தேன் பாஸ். இல்லடா டீ குச்சி டயர்டா இருக்க, அதனால வேலை செய்ய வந்திருக்க. மச்சான் நாளைக்கு தலை படம் ரிலீஸ்டா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் இருக்குது, வரியா? வரேன்டா. சரி காசு அனுப்பிச்சு விட்டு டிக்கெட் போட்டு விட்டுறேன். சரி சரி சரி. மச்சான் என்னடா இன்னும் காசு அனுப்பல? சரி டிக்கெட் நானே போட்டேன், அந்த காசு போட்டுட்டியா? மச்சான் அக்கௌண்ட்ல காசு இல்லடா, கையில தான் இருக்கு. உனக்கு நாளைக்கு படம் முடிஞ்ச உடனே கையில தந்துடுறேன். சரிடா. The next day. மச்சான் படம் சூப்பரா இருந்ததுல? வேற மாதிரிடா. என்ன இவன் காசை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டான்? மச்சான் அந்த டிக்கெட் காசு இன்னுமாடா என்ன நம்பிக்கிட்டு இருக்க? போடா மச்சான். ஹரிஷே வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, எழுந்துடா. இன்னும் நான் கலையவே இல்ல, அதுக்குள்ள எழுந்துக்கிறேன். டேய் எனக்கு வேலை இருக்குடா, நான் ஏன் சொல்றதே? எங்க வேணா போ, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போலாம். இரு டேய் ப்ளீஸ் டா. டேய் பட்றா கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் தூக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? படு. நாளைக்கு சண்டே, ஆபீஸ் லீவு. நல்லா தூங்கி மதியானம் 12 மணிக்கு ஏஞ்சிக்கணும். மணி 6 ஆச்சு, இன்னும் நல்லா தூங்க. ஏந்துடா. ஏய் கொஞ்ச நாள் தூங்குறேன்டா, நீ இல்லடா. ஏந்துறான்றல, கொஞ்ச நேரம் தூங்க. பட ஏந்துறா. ஏந்துறா.